இபாதத்துக்காக வேண்டி கழித்த அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுவின் நிலை வேண்டுமா சகோதரர்களே? இருக்கக்கூடியவர்கள் வாலிப நெஞ்சங்களே, எங்களுடைய வாலிபத்தை தீனுக்காக வேண்டி கொடுப்போம். நெஞ்சு முறைக்கு வாழ நாங்க வரல. எங்களுடைய ஹீரோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களே, எங்களுடைய அனைத்து நடை உடை பாவனை அனைத்து அவருடைய முன்மாதிரியாக இருக்கணும் சகோதரர்களே. உங்களுடைய ஆடைகளை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், எவ்வாறு காணப்படுகிறது சகோதரர்களே. ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அவுரத் முழு உடம்புமாக இருக்கிறது. அது சகோதரிகளே, ஒரு ஆணுடைய அவுரத் எவ்வாறு இருக்கணும்? தொப்புள்ள இருந்து முழங்கால் உட்பட அனைத்து மறைக்கப்படும். இந்த சகோதரர்களே, வெஸ்டர்ன் டைப்பாக இந்த வெஸ்டர்ன் டைப்ல யஹூதி நஸ்ரானி திட்டத்தின் அடிப்படையில் இந்த தொடையை காட்டிட்டு, இந்த முழங்கால காட்டிட்டு, தாய் விளங்குதில்லை, தகப்பன் விளங்குதில்லை, வெட்கம் கட்ட சமூகமாக இந்த உருவாகி கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, யாரை பார்த்து பழகினார்கள் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே? சகோதரர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் எந்த விளையாட்டில் இருந்தாலும் சரி, பெரும் உலகிண்ணத்தை படைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளே, உங்களுக்கு சலுகை கிடையாது. முழங்கால் உட்பட மறைக்கப்படணும் சகோதரிகளே. என்னுடைய ஆடை விவகாரங்கள் தீனின் அடிப்படையில் இருக்கணும் சகோதரிகளே. அன்பான அல்லாஹ் நல்லடியார்கள் என்று பார்க்கிறோம் சகோதரிகளே. எத்தனையோ சகோதரர்கள் இவர் முஸ்லிமா முஸ்லிம் இல்லாத சகோதரரா என்பதாக தெரியாது வாழ்கின்றார்கள். கால்ல கையில செயின், தலையில கழுத்துல செயின், முடி ஒரு முடல், அரவாச வலிச்சு அரவாசை விடுறாங்க, ஒரு முடலாக நினைத்துக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடல் கிடையாது சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடல் கிடையாது. யார் யாரை பின்பற்றுகின்றார்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவேதான் எங்களுடைய ஆடை விவகாரம் சரியாக இருக்கு. எங்களுடைய அதே போன்று எங்களுடைய குடி பானங்கள் சாப்பாடு இது ஹலாலான இருக்கணும். இன்று அதிகமான இடங்களில் போதைகள் குடிப்பழக்கங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு செல்கின்றது. யஹூதி நஸ்ரானிகள் திட்டம் பல சூழ்ச்சிகள் செய்தார்கள், முடியல்ல. ஆனால் இந்த இஸ்லாமியர்களை வாலிபர்களை கடைசியாக திட்டம் போட்டார்கள், போதையை கொடுத்து. இதை கொடுத்துத்தான் இவர்களை மடக்க முடியும். இந்த சகோதரர் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களை கேள்விப்படுகிறோம். கசப்பான விடயங்களை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் சகோதரர்களே. கிட்டத்தில் கூட நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு போதையின் மூலமாக தாயும் மகனும் தப்பான ஒரு உட்பட்டியதனை கண்டு தந்தை கண்டதன் மூலமாக அங்கே தற்கொலைக்கு முயன்ற வரலாறை கேள்விப்பட்டிருக்கிறோம் சகோதரிகளே. எதன் மூலமாக? இந்த போதையின் மூலமாக, குடிப்பழக்கத்தின் மூலமாக சகோதரிகளே. எனவேதான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் கருசனையாக இருக்கோம். பெற்றோர்கள் அமானிதத்தை சுமந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வாரங்களும் சென்ற வாரம் நான் நினைக்கிறேன் குழந்தையுடைய வளர்ப்பு சம்பந்தமாக ஞாபகப்படுத்தியிருப்பார்கள். அமானிதம் வெறுமையுடைய பிள்ளை வளர்ந்துட்டான், தோல்வி வரைக்கும் வந்துட்டாரு, இதனால ஒன்னும் பேச இயலாது, நான் ஒன்னு என்னத்தை பேசுற அப்படின்னு இருக்காதீங்க சோதரி. பெரும் பொறுப்பை சுமந்திருக்கிறோம். நாம் மரணித்தாலும் அவருக்கு அவருடைய நன்மைகள் வரணுமா, சதக்கத்தின் ஜாரியா வரணுமா, நல்லதாக வளர்த்து விட்டு சென்றோம் என்றிருந்தால் அந்த நன்மைகள் எல்லாம் அவருக்கு கொண்டு சேரும். இல்லையா சகோதரர்களே, அவன் எப்படி வாழட்டும், நினைத்த முறையில் வாழட்டும். எனக்கு என்ன போச்சு இருந்தீங்கன்னு சொன்னா சகோதரர்களே, அது கபருக்கும் அந்த பாவங்கள் அவரோடு மட்டும் முடியாது, எங்களுக்கும் அது சேரும். உதவியில்லா பாதுகாக்கும் சகோதரர்கள். பெரும் பொறுப்பு சுமந்திருக்கிறோம். அமானிதம், ஆடு மாடு இவைகள் தான் தானாக வளரும். பிள்ளைகள் வாலிபர்கள் நாங்கள் வளர்க்கப்படுவோம், பராமரிக்கப்படுவோம். அவர்கள் நினைத்த மாதிரி வாழ நினைப்பார்கள். பெற்றோர்கள் அதை பார்த்து கவனித்து சரியான முறைக்கு வளர்க்கப்படுவோம் சகோதரர்களே. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கிறோம். எங்களுக்கு தந்தை இந்த வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். ஊருக்கு நலவுகள் செய்யணும், பள்ளி வாசலுக்கு நலவுகள் செய்யணும். சப்புல முன் சப்புல வாலிபர்கள் மூலமாக நிரம்பி வலியோடும் சகோதரி. பள்ளி வாசல்கள் என்று எங்க பார்த்தாலும் சகோதரிகளே பள்ளியில பெரும் குறைவாகத்தான் இருக்கிறது. அதான் சொல்லப்பட்டால் மக்கள் வருவது மிக குறைவாக இருக்கிறது சகோதரிகளே. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை முதலாவது நாங்கள் அவர்களை தொழுகை பற்றி ஏவி அவர்களையும் அழைத்து வருவோம். பின்னால் வரக்கூடிய சமூகம் இன்னும் 50 வருடங்கள் சென்றால் இந்த பள்ளி வாசல்களை நிர்வகிப்பவர்கள் யார் சகோதரிகள்? எதிர்காலத்தில் யார்? இவர்களை உருவாக்கணும். என்னுடைய பொறுப்பு. நாளைய தலைவர்கள், இன்றைய வாலிபர்கள் என்ற சிறார்கள் நாளைய வாலிபர்கள், நாளைய இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் இவைகளை நான் நினைத்து
இவைகள்லாம் எங்களுக்கு பொறுப்பாக தரப்பட்டிருக்கிறது. எனவே அதை கொண்டு நாங்கள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்திக் கொண்டோம்.